மதுரையைச் சேர்ந்த ஷிஹான் ஹுசைனி கே. பாலச்சந்தரின் புன்னகை மன்னன் திரைப்படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். ஷிஹான் ஹுசைனி நடிகராக பிரபலமாவதற்கு முன்பாகவே மதுரையில் கெத்து காட்டி வந்தவர் என சொல்லப்படுகிறது. ஆம், 80களின் தொடக்கத்தில் புரூஸ்லி, ஜாக்கி சான் படங்கள் இளைஞர்களிடையே கராத்தே போன்ற தற்காப்பு கலையை பிரபலமாக்கியது. அந்த நேரம் மதுரையின் புரூஸ்லியாக கலக்கிக் கொண்டிருந்தவர்தான் ஷிஹான் ஹுசைனி. அவரிடம் பயிற்சி எடுக்க மாணவர்கள் அதிகளவில் வந்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாகினார். கராத்தே மட்டுமில்லாமல் வில்வித்தை, ஓவியக் கண்காட்சி நடத்துவது, ராக் மியூசிக் பாடுவது, விதவிதமாக சமைப்பது என ஷிஹான் ஹுசைனிக்கு பல முகங்கள் இருந்தன. முக்கியமாக பெட் லவர்ஸான ஷிஹான் ஹுசைனி நாய், குரங்கு, பாம்பு என பல விலங்குகளை தனது வீட்டில் வளர்த்து வந்தார். அப்போது சினிமாவில் அறிமுகமான ஷிஹான் ஹுசைனி வேடன், விஜயின் பத்ரி, விஜய் சேதுபதியின் காத்துவாகுல, 2 காதல் என பல படங்களில் நடித்து இன்னும் பிரபலமானார். முக்கியமாக தமிழகத்தில் வில்வித்தை போட்டிகளுக்கு முன்னோடியாக இருந்தது ஷிஹான் ஹுசைனிதான் என்பது பலரும் அறியாத உண்மை. இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவை திருட்டு VCD சூறையாடிக் கொண்டிருந்தபோது ஹுசைனிதான் தனது வீரர்களுடன் ரெய்டு சென்று அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தார். ரஜினி, கமல், விஜயகாந்த், இயக்குனர் ஷங்கர் என பலரது படங்களின் திருட்டு VCDகளை விற்பனைக்கு வராமல் தடுத்ததில் ஹுசைனிதான் என்பது பலருக்கும் தெரியாது. அதேபோல் இன்றைய தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பவன் கல்யாண் ஹுசைனியின் மாணவர் என்பதோடு கல்யாண் பாபுவாக இருந்த அவருக்கு பவன் கல்யாண் என பெயர் மாற்றியதும் ஹுசைனிதான். தன்னை பற்றி எப்போதும் பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என விரும்பிய ஷிஹான் ஹுசைனி சிறிது சிறிதாக தனது இரத்தத்தை சேகரித்து அதிலேயே ஜெயலலிதாவின் உருவத்தை வரைந்து அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். அப்போது அவர் மீது கடும் விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் தற்போது இரத்த புற்றுநோயால் உயிரிழந்துள்ளார் ஷிஹான் ஹுசைனி. மரணம் உறுதி என்ற நிலையிலும் கூட படுக்கையில் இருந்தபடியே மரணத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என ஹுசைனி பேசியது அவரை ஹீரோவாக கொண்டாட வைத்தது. அதோடு தன் உடலை தானம் செய்தும் இதயத்தை மாணவர்களிடம் கொடுக்க வேண்டும் என அறிவித்தும் அனைவரது அன்பையும் இரக்கத்தையும் சம்பாதித்துவிட்டு எதுவும் இல்லாமல் மறைந்துவிட்டார் ஷிஹான் ஹுசைனி. அவருக்கு குமுதம் நியூஸ் சார்பாக அஞ்சலிகள்.